கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்து இயேசுவை தேடும் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தை தியானித்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யோவான் எல்லோருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று அவன் பிரசங்கித்தார். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த லூக்கா சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற இந்த யோவான் ஸ்தானகன், ஜான் பாப்டிஸ்ட் என்று வேதம் சொல்கிறது. வேதத்திலே 5 யோவான்கள் இருக்கிறார்கள். அதில் அப்போஸ்தலனாகிய யோவான், இயேசுவோடு கூட இருந்த சீஷன் மார்க் என்னப்பட்ட யோவான் என்று பல யோவானை குறித்து சொல்லப்படுகிறது. அதில் 5 விதமான யோவான் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற யோவான்கள். நான் சொல்லுகிற இந்த யோவான் ஸ்தானகன் ஜான் பாப்டிஸ்ட். இந்த யோவான் ஸ்தானகன் சொல்லுகிறார், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார் என்று சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 6 மாதத்துக்கு முன்பாகவே பிறந்தவன். இவன் எலியாவின் ஆவியை உடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் தேவனால் அனுப்பப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கமாய் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறது. இவன் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் ஸ்தானகனை குறித்து பல காரியங்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த யோவான் ஸ்தானகன் தன்னை குறித்து பிரசங்கிக்கவில்லை, தன்னை குறித்து பேசவில்லை, தன்னை பற்றி அவர் புகழவில்லை, தன்னை உயர்வாகவோ மேன்மையாகவோ பேசவே இல்லை. ஆனால் இவர் யாரை பற்றி பேசுகிறார், யாரை குறித்து போதிக்கிறார், யாரை குறித்து சாட்சி பகருகிறார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த யோவான் ஸ்தானகன் என்ன சொல்லுகிறார்? என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார் என்று சொல்கிறார். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, யோவான் ஸ்தானகன் எந்த அற்புதங்களையும் செய்யவில்லை, எந்த அதிசயங்களையும் அவன் செய்யவில்லை, அவன் எந்த அடையாளத்தை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவன் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்னென்றால், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார் என்றான். அவர் யார்? அவர்தான் தேவனுடைய குமாரன், ஒரே பேரான குமாரன், இந்த உலகத்தில் அவதரித்த மனுஷகுமாரன், இரட்சகராகிய இயேசு, உலகத்திற்கு ஒளியாய் வந்த இயேசு, பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்றுதான் இந்த யோவான் ஸ்தானகன் பிரசங்கிக்கிறார். நான் அல்ல, அந்த ஒளியை குறித்து நான் பிரசங்கிக்க வந்தேன் என்று சொல்கிறார். தன்னை மிகப்படுத்தவில்லை, அவன் தேவ குமாரனை மிகப்படுத்தி பேசுகிறான். தேவனுடைய குமாரனை அறிக்கையிடுகிறான், தேவனுடைய குமாரனை பிரஸ்தாபப்படுத்துகிறான். என்னிலும் வல்லவர். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு யார் என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? அவரை அறிகிற அறிவு உனக்குள் இருக்கிறதா? அவர் யார் என்று நீ நினைக்கிறாய்? இந்த யோவான் ஸ்தானகன் சொல்லுகிறார், என்னிலும் வல்லவர். நான் அல்ல, என்னாலே அல்ல, அவராலே எல்லாம் ஆகும், அவராலே எல்லாம் கூடும், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அவன் சொல்லுகிறார். நான் அல்ல, அவரே, அவர்தான் இரட்சகர், அவர்தான் மீட்பர்.
அவர்தான் பரிகாரி, அவர்தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி, அவர்தான் உனக்காக மரணத்தை ஏற்கப் போகிறார் என்று சொல்லி இந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் வல்லவர் என்பது உண்மை. அவர் வல்லவர் மட்டுமல்ல, சர்வ வல்லவர் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். சர்வ வல்லவர், Almighty God. He is a powerful God. He is a great God. He is a truth God. Beloved, my dear brothers and sisters, the man of God says, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய மனுஷன் சொல்லுகிறான், என்னிலும் வல்லவர் இயேசு வல்லவர். உன் வாழ்க்கையில அவர் வல்லமையான காரியங்களை செய்கிறவர், உன்னை வழுவாமல் காக்கிறவர், உனக்கு வழிகளை திறக்கிறவர், உன்னை வழி நடத்துகிறவர், உன் வழியை செம்மையாக்குகிறவர். அவரே வழியாய் இருக்கிறார். அவரே உன் வாழ்க்கையை வளமாக்குகிறவராக இருக்கிறார். என்னிலும் வல்லவர் என்று யோவான் ஸ்நானன் சொல்கிறார். நீ அப்படி விசுவாசிக்கிறாயா? நீ அப்படி நம்புகிறாயா? அவர் வல்லவர் என்ற விசுவாசம் உனக்கு இருக்கிறதா? என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, யோவான் ஸ்நானகன் அவரை வல்லவர் என்று சொல்லுகிறான், என்னிலும் வல்லவர் என்று சொல்லுகிறான். நான் அல்ல, அவரே வல்லவர் என்று சொல்லுகிறான். அந்த வல்லவர் உனக்குள்ள இருக்கிறார் என்ற விசுவாசம் உனக்கு இருக்கிறதா? நம்பிக்கை இருக்கிறதா? அவர் உன்னை வழுவாமல் காக்கிறவரா இருக்கிறார். அவர் உன் வலங்கர பிடித்து உன்னை நடத்துகிறவரா இருக்கிறார். என் அன்பு மகனே, மகளே, என்னிலும் வல்லவர் வருகிறார். உனக்கு நீதி செய்ய வருகிறார். உனக்கு நியாயம் செய்ய வருகிறார். இந்த நிகழ்ச்சியை காண்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, மிகுந்த வேதனையோடு வியாகுலத்தோடு நீ இருக்கலாம். உன் வேதனையை நீக்க வருகிறார். உன்னோட வழக்கை தீர்க்க வருகிறார். உன் பிரச்சனைக்கு முடிவு உண்டாக்க வருகிறார். உன் வியாதியை சுகமாக்க அவர் வருகிறார். நீ விசுவாசி. நீ விசுவாசித்தால் அவர் வல்லவர் என்பதை அறிந்து கொள்வாய். ஆகவேதான் சங்கீத புஸ்தகம் 68:14 சொல்லப்பட்டிருக்கிறது, சர்வ வல்லவர் அதில் ராஜாக்களை சிதறடித்த போது அது சல்மோன் மலையின் உறைந்த மழை போல் வெண்மையாயிற்று. சங்கீதக்காரன் சொல்கிறார் சர்வ வல்லவர் என்று சொல்லி. யோபு சொல்லுகிறார் சர்வ வல்லவர் என்று சொல்லி. அவர்களுக்குள்ளே அந்த விசுவாசம் இருந்தது. அவர் சர்வ வல்லவர் என்ற விசுவாசம் இருந்தது. ஆகவே சர்வ வல்லவர் தான் நகோமியுடைய வாழ்க்கையில ஒரு வாரிசை உருவாக்கி தந்தார். சர்வ வல்லவர் தான் கசப்பு நிறைந்த நகோமியுடைய வாழ்க்கையில இன்பத்தை தந்தார், சந்தோஷத்தை தந்தார். அநேகர் புகழும்படியாய் நகோமியுடைய வாழ்க்கையை மாற்றினார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உன் சந்ததியிலே வாரிசை உண்டாக்குவார். ஒருவேளை எனக்கு ஒரு வாரிசு இல்லையே, எனக்கு சந்ததி ஆசீர்வதிக்கப்படவில்லையே, எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லையே, என்னுடைய வாரிசு அற்று போனதே என்று சொல்லி நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உனக்கு வாரிசை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாம் தனக்கு வாரிசு இல்லை என்று கவலைப்பட்டார். தனக்கு ஒரு சந்ததி இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்டார். தனக்கு ஒரு புத்திரன் இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்டார். சர்வ வல்ல தேவன் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை தந்தார். ஒரு சந்ததியை தோன்ற பண்ணினார். ஈசாக் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் தோன்றி அதிலிருந்து ஒரு இளங்கிளை எழும்பி செழிக்கும் என்ற வார்த்தை ஆபிரகாமுக்கு நிறைவேறினது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வயிற்றிலே ஒரு பிள்ளை பூச்சி இல்லையே என்று சொல்லி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஐயோ, என் கருப்பையிலே கருமுட்டைகள் இல்லையே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். சர்வ வல்லவர் உன் வயிற்றிலே கரு முட்டையை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். உன்னை கருத்தரிக்க செய்கிறவராக இருக்கிறார். பிள்ளை பெற்றெடுக்கும்படியான உதவியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜனத்திலே ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடுகள் இருப்பது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் உன் சந்ததியை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு மகனை கொடுத்தார், ஈசாக்கை கொடுத்தார்.
ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பார், ஆனால் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உன் சந்ததியை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவர் வல்லவர், அவர் சர்வ வல்லவர். ஏசாயா 28:29 சொல்லப்பட்டிருக்கிறது, இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என் அன்பு மகனே, மகளே, வாழ்க்கையில அநேக காரியங்களிலே எதையும் செய்ய முடியாது என்று சொல்லி கலக்கத்தோடு கண்ணீரோடு கூட நீ இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை விரக்தியாக இருக்கலாம், வாழ்க்கை தோல்வியாக இருக்கலாம். ஒருவேளை கடனிலே காணப்படலாம், வறுமையிலே காணப்படலாம், தரித்திரத்திலே காணப்படலாம். ஆனால் தேவன் செயலிலே வல்லவர் என்பதை மறந்து போகாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் செயலிலே வல்லவர், அவர் செயலிலே மகத்துவமானவர், அவர் செய்ய வல்லவர். ஏசாயா 28:29 சொல்லப்படுறது, செயலிலே மகத்துவமானவர். சற்று சிந்தித்து பாருங்கள். இதெல்லாம் முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதெல்லாம் முடித்து வைக்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனால் துரத்தப்பட்டு வரும்பொழுது செங்கடல் அவர்களுக்கு எதிரே காணப்பட்டது. அவர்கள் நினைத்தார்கள், அவ்வளவுதான், இந்த செங்கடலில் நாம் எல்லாம் மாண்டு போக போகிறோம் என்று நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் மோசேக்கு சொன்னபடி, மோசே உன் கோலை நீட்டு என்று சொன்னார். அவன் அப்படியே நீட்டினான். செங்கடல் இரண்டாய் பிளந்தது. அவர் செயலிலே வல்லவர். ஜனங்கள் கால்நடையாய் நடந்து போனார்கள். செங்கடல் இரண்டாய் பிரிந்து மதில் போல் நின்றது. அவர்கள் அந்த தரையிலே நடந்து போனார்கள், கால்நடையாய் நடந்து போனார்கள். பின்னே வந்த பார்வோனின் சேலை அதில் மூழ்கி மாண்டு போனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் செயலிலே வல்லவர். ஒருவேளை உனக்கு விரோதமாக மந்திரங்கள், மாந்திரிகங்கள், செய்வினைகள் காணப்படலாம். அது செயலற்று போக செய்வார். உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாக எழும்பலாம், உன் எதிரிகள் உனக்கு விரோதமாக எழும்பி உன்னை அழித்து விடலாம் என்று நினைக்கலாம். ஆனால் அவர்கள் செயல்படாமல் போகும்படி செய்வார். உன் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகும்படி செய்வார். அவர்தான் நம்முடைய தேவன். அவர்தான் செயலிலே வல்லவர். ஒரு வழியை புறப்பட்டு வருவான், 7 வழியை துரத்து ஓடிப்புவான். அதுதான் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் தான் அப்படி செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரிகோ தடையாக காணப்பட்டது. எப்படி கடந்து செல்வோம்? இந்த எரிகோ மதில் நமக்கு முன்பாக இருக்கிறதே. அந்த எரிகோ மதிலை விழும்படி செய்தார். சாதாரணமாக ஒரு கல் எப்படி புரண்டு வரும்? ஒரு மதில் இடிந்து விழுந்தது. யார் செய்தது? செயலிலே வல்லவர் செய்தார். இன்றைக்கு உன் வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டையா இருக்கிற, உன் தொழிலுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிற, உன் குடும்பத்திற்கு முட்டுக்கட்டையா இருக்கிற, உனக்கு எதிராய் காணப்படுகிற எல்லா மதில்களையும் கர்த்தர் இடிந்து விழ செய்வார். நீ விசுவாசிக்க வேண்டும். அவர் செயலிலே வல்லவர் என்று, அவர் செயலிலே மகத்துவமானவர் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். எத்தனை அற்புதங்கள், அடையாளங்களை இஸ்ரவேலருக்கு செய்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கும் எத்தனை காரியங்களை அவர் செய்திருக்கிறார். ஒன்றா இரண்டா சிந்தித்துப்பார். எத்தனை காரியங்களை செய்திருந்தோம், ஆனால் நீ இன்னும் உணராமல் இருக்கிறாயே, இன்னும் அவநம்பிக்கையோடு அவிசுவாசத்தோடு அமர்ந்திருக்கிறாயே. நீ விசுவாசி. அவர் வல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் செயலிலே வல்லவர் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். யாத்ரா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இஸ்ரவேலருக்கு எதிராக, எபிரேயர்களுக்கு எதிராக எத்தனையோ ராஜாக்கள் எழும்பினார்கள், எத்தனையோ எதிரிகள் எழும்பினார்கள், எத்தனையோ சத்துருக்கள் எழும்பினார்கள். எழும்பினவர்கள் எல்லாம் தோற்று போனார்களே தவிர வெற்றி பெறவில்லை. தோற்று போனார்கள், தலைகுனிந்து போனார்கள், வெட்கப்பட்டு போனார்கள். காரணம், இஸ்ரவேலருக்காக யுத்தம் பண்ணின ஒரு தேவன் இஸ்ரவேலிலே உண்டு என்பதை அந்த ராஜாக்கள் அறிந்து கொண்டார்கள், எதிரிகள் அறிந்து கொண்டார்கள், சத்துருக்கள் அறிந்து கொண்டார்கள்.
அவரை விசுவாசிக்கிற அன்பு மகனே மகளே, அவரை நம்புகிற அன்பு மகனே மகளே, உனக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பினாலும் தோற்று போவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள், தலை குனிந்து போவார்கள். நீ நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட இரு. நம்முடைய தேவன் யார்? யுத்தத்தில் வல்லவர். நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் சும்மா இருப்பதில்லை. அவர்கள் சண்டை போட்டால் இவர்களும் சண்டை போடுவார்கள். அவர்கள் கெட்ட வார்த்தை பேசினால் இவர்களும் கெட்ட வார்த்தை பேசுவார்கள். அவர்கள் மந்திர மாந்திரிகளை தேடி போனால் இவர்களும் மந்திர மாந்திரிகளை தேடி போவார்கள். அவர்களும் ஜோசியக்காரரை தேடினால் இவர்களும் ஜோசியக்காரரை தேடுவார்கள். இப்படி இருந்தால் கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணுவார்? யுத்தம் பண்ண முடியாது. நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதை நிரூபிக்க வேண்டும். நீ கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். நீ கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்ற நம்பிக்கை விசுவாசம் உனக்கு இருந்தால் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நீ எப்பொழுது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாயோ அப்பொழுதே கர்த்தர் உனக்காக எழுந்திருப்பார். அவர் எழும்பி யுத்தம் செய்வார். அவர் எழும்பி எதிரிகளை முறியடிப்பார், எதிரிகளை கலங்கடிக்க பண்ணுவார், எதிரிகள் முறிந்தோடி ஓட செய்வார். வேதம் சொல்லுகிறது, சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ ஜீவனுள்ள தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த விசுவாசம் உனக்கு இருக்கிறதா என் அன்பு மகனே மகளே, என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே? வேதம் என்ன சொல்கிறது? நம்முடைய தேவன் யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறார் என்று நீ விசுவாசிக்க. மோசே விசுவாசித்தான், யோசுவா விசுவாசித்தான். ஆகவே விசுவாசித்தபடினாலே அவர்கள் எல்லாம் தலை நிமிர்ந்து நின்றார்கள். கர்த்தர் அவர்கள் தலையை உயர்த்தினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் தலை நிமிர செய்ய வேண்டுமானால், நீ வெட்கப்படாமல் இருக்க வேண்டுமானால், கர்த்தர் யுத்தம் செய்வார் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும். கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் கர்த்தர் பெரிய காரியங்களை உனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். யோபு புஸ்தகத்தில் 42:2 சொல்லப்படுது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை யாராவது செய்துவிட்டால் உடனே அவங்க செய்தார்கள், அவர்கள் செய்தார்கள், இவர்கள் செய்தார்கள், அம்மா செய்தார்கள், அப்பா செய்தார்கள், அண்ணன் செய்தார், தம்பி செய்தார், அக்கா செய்தால், தங்கை செய்தால், அத்தை செய்தால், மாமி செய்தால், மாமன் செய்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களை செய்ய வைத்தது யார்? தேவனாகிய கர்த்தர் அல்லவா? எந்த மனிதனுடைய இருதயத்தையும் மாற்றக்கூடியவர், கடினமான மனதை கூட மாற்றக்கூடிய ஒரு சக்தி யார்கிட்ட இருக்குன்னா கடவுள்கிட்ட இருக்கு, தேவனிடத்தில் இருக்கிறது. பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறவர் அதே பார்வோனுடைய இருதயத்தை திறந்து அவர்களை போக செய்தார். போகக்கூடாது என்று சொல்லின பார்வோன் நீங்கள் போங்கள் என்று சொன்னான். காரணம் என்ன? அவனுடைய இருதயத்தை திருப்புகிறவர் கர்த்தர். ராஜாக்களின் இருதயத்தை திருப்புகிறவர் கர்த்தர். இன்றைக்கு உன்னுடைய எதிரிகளின் இருதயத்தை கர்த்தர் திருப்புவார், உன் சத்துருக்களின் இருதயத்தை திருப்புவார். நீ விசுவாசமாய் நம்பிக்கையா இருக்க வேண்டும். பக்தனாகிய யோபுனுடைய வாழ்க்கையில யோபு எல்லாவற்றையும் இழந்து போனான். அவனுக்கு உண்டான ஆஸ்தி, அவனுக்கு உண்டான பிள்ளைகள், அவனுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள், அவனுக்கு உண்டான சௌக்கியம், ஆரோக்கியம் எல்லாத்தையும் இழந்து போனான். ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் திரும்ப தந்தார். ஆகவேதான் அவன் சொல்கிறான், சகலத்தையும் செய்ய வல்லவர். மனிதனால் எதை செய்ய முடியாது, ஆனால் கர்த்தரால் எல்லாத்தையும் செய்ய முடியும். கர்த்தர் செய்தார். செய்தபடினால்தான் வேதம் சொல்கிறது, யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமா இருந்தது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது. என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். எதற்கு வருகிறார்? உன்னை ஆசீர்வதிக்க வருகிறார், உன்னை உயிர்ப்பிக்க வருகிறார், உன்னை குணமாக்க வருகிறார். மரியாளும் மார்த்தாலும் கலங்கிக் கொண்டிருந்தார்கள். என் சகோதரனாகிய லாசரு மரித்து போனானே, இன்னும் இயேசு வரவில்லையே என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டார். அவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் போது இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டார்கள். ஆண்டவராக இயேசு வந்திருக்கிறார், லாசருவின் சிநேகிதனாகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டார்கள். அவரை வந்து பார்க்கிறார்கள். அவரிடத்தில் சொல்லு, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார். ஆனால் ஆண்டவராக இயேசு லாசரு வைக்கப்பட்ட கல்லறையிலே சென்று, லாசருவை எழுந்து வா என்று சொன்னார். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார் என்று சொன்னானே, அந்த வல்லவர்
உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். மரித்து போன லாசருவை கர்த்தர் உயிர்ப்பித்தார். அதே தேவனுடைய வாழ்க்கையில எதெல்லாம் மரித்த நிலையில இருக்கிறதோ அதெல்லாம் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். கட்டப்படாமல் இருக்கிற உன் வீடு கட்டப்படும். திருமணம் ஆகாதா இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். பிள்ளை பெறும் பாக்கியமே இல்லை என்று மருத்துவர் சொல்லி இருக்கலாம். ஆனால் நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சியை காண்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என் குடிகார கணவன் மனம் திரும்புவானா என்று கலங்கிக் கொண்டிருக்கிறாய். அவன் அந்த குடியை கர்த்தர் மறக்க செய்வார். அந்த குடியிலிருந்து அவன் மீண்டு வருவான். அவன் மனம் திரும்புவான். அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் இயேசுவுக்கு ஊழியம் செய்வான். ஒரு மனிதனும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல. என் அன்பு மகனே, மகளே, என் பிள்ளை குடிகாரனா இருக்கிறானே, மனம் திரும்பவில்லையே என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். உன் பிள்ளையை குடி பழக்கத்திலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். என்னுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லையே, என் பிள்ளைகள் ஊழியம் செய்யவில்லையே, என் பிள்ளைகள் சாட்சியா இல்லையே என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். உன் கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உன் பிள்ளையை சாட்சியா நிறுத்துவார். உன் பிள்ளைகள் கீழ்ப்படியும்படி செய்வார். உன் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்தவர்களாய், கர்த்தருடைய சித்தம் செய்யக்கூடியவர்களாய் மாறுவார்கள். கர்த்தர் திருப்புவார். உன் பிள்ளைகளுடைய மனதை திருப்புவார். உனக்கு ஒரு வசந்த காலத்தை உண்டாக்குவார். உன் வாழ்க்கை வறுமை நிறைந்த உன் வாழ்க்கையை வளமாக்குவார். என் அன்பு மகனே, மகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் யார்? சகலத்தையும் செய்ய வல்லவர், சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபுடைய வாழ்க்கையில சகலத்தையும் கர்த்தர் செய்யும்படி உதவி செய்தார். அவன் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். ஆபிரகாமின் சகோதரன் மகனாகிய லோத்து, அவனுக்குண்டான எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டு போனது. ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய கீழே இருக்கிறவர்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆயுதத்தை தரித்து, யார் கொள்ளையடித்து போனார்களோ அந்த ராஜாக்களை பின்தொடர்ந்து போய் அவர்களை வென்று மீண்டும் இந்த பொருள்கள் எல்லாம் திரும்பி கொண்டு வந்தார். கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இருந்தார். ஆகவே ஆபிரகாம் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். தன் சகோதரனுடைய சகல ஆசீர்வாதத்தையும் திருப்பிக் கொண்டு வந்தான். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உன் வாழ்க்கையில் நீ எல்லாத்தையும் இழந்து தவித்துக் கொண்டிருக்கலாம். நீ இழந்து போனதெல்லாம் கர்த்தர் உனக்கு திரும்ப தருகிறவராக இருக்கிறார். ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படவில்லை என்று சொல்லி வருத்தத்தோடு இருந்த பேதுருடைய வலையிலே மீண்டுமாய் 153 மீன்கள் பிடிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அவன் சொன்னார், ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படவில்லை சொன்னார். ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தையின்படியே வலையை போடு என்று சொன்னார். ஆகவே மீன் பிடிக்க தேறினவன் ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லி கவலைப்பட்டான். ஆனால் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையின்படி, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வார்த்தையின்படி அவன் போட்டபடினாலே 153 பெரிய மீன்கள் அவனுக்கு அகப்பட்டது. என் அன்புக்குரியவர்களே, எது கிடைக்காது என்று எண்ணுகிறாயோ அதை கிடைக்கும்படி செய்வார். கர்த்தர் உனக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். இரட்டிப்பாய் கொடுக்கிறவரா இருக்கிறார். மேலானவைகளை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆகவே அந்த வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், அவரை நீ விசுவாசிக்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே நம் வாசித்த வேத பகுதியிலே யோவான் சாரங்கள் சொன்னது போல என்னிலும் வல்லவர் வருகிறார் என்று சொன்னார். அவர் வருகிறார், என்னிலும் பெரிய காரியங்களை செய்வார். நான் அல்ல, அவரே என்று சொன்னார். நான் அவரை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் என்று சொன்னார். ஆகவே ஆண்டவராய் இயேசு இந்த பூமியிலே வந்த நோக்கம் என்ன? நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை விடுவிப்பதற்காக, நம்மை மீட்பதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மை தேவனிடத்திலே சேர்ப்பதற்காக, நம்ம இந்த பூமியிலே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி, அநேகருக்கு மேன்மையாய் மகிமையாய் வாழும்படிக்கு கர்த்தராகிய இயேசு வந்தார். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளையே, உன் நடுவிலே இயேசு இருக்கிறார். யோவான் ஸ்நானகன் சொன்னது போல அவர் வல்லவர். அவர் வல்லமையான காரியங்களை செய்வார். அவர் நல்லவர். அவர் நற்காரியங்களை உன் வாழ்க்கையிலே செய்வார். விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். சங்கீதக்காரர் சொல்லு போல சர்வ வல்லவர். ஏசாயா சொல்லு போல செயலிலே வல்லவர். மோசே சொல்வது போல யுத்தத்தில் வல்லவர்.
யோபு சொல்வது போல செயலில் வல்லவர். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கடவுளை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே அந்த கடவுள் ஒருபோது நம்மை விட மாட்டார். அவர் கைவிடவே மாட்டார். அவர் ஆபிரகாமுக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே சொன்னவர் செய்து முடிப்பார். நாம் யாவரும் கண்களை மூடி உள்ளத்தை திறந்து ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கிப்பார், ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கிப்பார். நீர் வல்லவர், சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், யுத்தத்தில் வல்லவர், செயலிலே வல்லவர். நீர் செயலிலே மகத்துவமானவர். ஆகவே இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் இறங்கி வல்லமையான காரியங்களை செய்யும். அவருடைய கண்ணீரை துடைப்பிறார். அவருடைய வேண்டுதலை கேட்டு அவர்களுக்கு பலனையும் பதிலையும் கொடுப்பிறார். ஒவ்வொருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், அவருடைய வேலைகளை ஆசீர்வதியும், அவருடைய வருமானங்களை ஆசீர்வதியும். அவள் கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவருடைய கடன்கள்லாம் நீங்கும்படியாக செபிக்கிறேன். அவருடைய வியாதி நீங்கி அவர்கள் சுகம் பெற செபிக்கிறேன். குடிகார கணவர்கள் மனம் திரும்ப செபிக்கிறேன். பிள்ளைகள் மனம் திரும்ப செபிக்கிறேன். கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளையும் நீர் மீட்டு விடுவித்து ரட்சிப்பீராம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திருமண காரியங்களை வாக்கியம். பிள்ளை பாக்கியத்துக்காய் காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை தான். தேர்வு எழுதியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட், நல்ல ஒரு ஆண்டவர் வெற்றி வாய்ப்பை கர்த்தர் உண்டாக்கி தருவீராக. வேலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு உண்டாக்கித்தார். பிரசவத்துக்காய் காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பிரசவத்தை கர்த்தர் கொடுப்பீராக. தேவையான பணத்தை வேலை சந்தியும், பொருளாதாரத்தை வேலை சந்தியும். ஒரு குடும்பத்திற்கு உண்டான சகல ஆசீர்வாதத்தை தாரும். கர்த்தர் துணையாக இருந்த ஆசீர்வாதம் பெரிய காலச்சி இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.